ஓகே நண்பர்களே, நேற்று நாம் எடுத்த டிசிஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இனிமேல் வேலை செய்யக்கூடிய இடத்துல யார்கிட்டையும் அதிகமான பேச்சு, வழக்கம், வெட்டி நியாயம் இதெல்லாம் நம்ம வச்சுக்க போகிறதில்ல. வேலைக்கு போகிறோம், வேலையை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அனாவசியமான வழக்கத்துக்கு வேலை இல்லை. அதனால் போட்டி பொறாமைகள்லாம் என்னை ஈஸியாக அட்டாக் பண்ணுது அப்படி சொல்லி நேற்று சொல்லியிருந்தேன்னா, அதை இன்னிலேருந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு டைமும் நான் மறந்து போயிடுறேன். இன்றைக்கி இந்த நிமிஷத்துலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக மணி 8. வீடியோவே லாஸ்ட் டைமில் தான் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி போனோடனே வேலை ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. புது ஏர்பன் எப்படி இருக்கு என்னோட புது ஏர்பன்? நண்பர்களே, எங்கள் தலையில் கை வச்சு உட்காந்துருக்கிறார்ல, அவருக்கு லாட்ரி சீட்டில் 7500 வெள்ளி, இந்திய காசுக்கு 1.25 லட்சம் ரூபா அவருக்கு லாட்ரி அடிச்சிச்சு. ஆனால் அந்த லாட்ரி காசு இவர் வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இப்போ பயங்கரமான இதாக போய்கிட்டு இருக்கு. சரி, அது ஓகே. இவருக்கு லாட்ரி அடித்த உடனே இவர் ரொம்ப நாளாக லாட்ரி போட்டுக்கிட்டு இருக்காரு. லாட்ரி அடித்த உடனே பயங்கரமான சந்தோஷம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ என் மனசில் பேசாமல் நம்மளும் லாட்ரி சீட் போடலாமா அப்படின்ற ஒரு சின்ன 1% எண்ணம் வந்துச்சு. நான் ஏற்கனவே சிங்கம் லாட்ரின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் மூலமாக அதில் வந்துட்டு நான் மலேசியா ஃபஸ்ட்டு வந்தப்போ நிறைய காசு ஏமாந்துருக்கேன். அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 80,500 ரூபாயோ என்னமோ வந்துட்டு நான் வந்துட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ண காசும் சேர்த்து நான் வந்துட்டு முதலீடு பண்ணதையும் வச்சு 1 மாதம் சம்பளம் மலேசியா காசு வந்துட்டு 1 மாதம் சம்பளத்தையும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகினேன். இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம மோட்டிவேஷன் ஆகி நம்மளும் சரி பண்ணலாம் அப்படி சொல்லி இறங்கக்கூடாது. நண்பர்களே, உங்களோட சர்க்கிளில் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு இந்த லாட்ரி, இந்த சூது இதில் யாராவது சக்ஸஸாக போகிற மாதிரி தெரியும். அதை பார்த்து அந்த மாயையில் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. அவங்களுக்கு அடித்தது உங்களுக்கு அடிக்கும்னு கிடையாது. புரியுது? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அடிக்ட் ஆகிடுவீங்க. நான் அப்படி தான் ஆகிட்டேன். அது ஒரு இன்சிடெண்ட், அதோடு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இன்னும் லாட்ரி எழுதிட்டுருக்காங்க. மலேசியாவில் வந்துட்டு லாட்ரிலாம் இருக்குது, எழுதுகிறாங்க. இது வரைக்கும் நான் வந்துட்டு முயற்சியே பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் என்னை பற்றி. புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் நண்பர்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆறுயிர் அன்பு தீவிர ரசிகர் பெருமக்கள் யாரும் இந்த லாட்ரி இது மாதிரியான விஷயங்கள் போயிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க.
இப்போ இவர் பண்ணோடனே அப்புறம் அந்த மைக்கிள்னு ஒரு சின்ன பையன் பண்ணல, அவனுக்கும் சொன்னாடே அவருக்கு அடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக உனக்கும் அடிச்சிரும்னு கிடையாது, நீ இந்த ஃபீல்டுக்கு போகாத அப்படின்னு. ஓகேண்ணா அப்படின்னா அதோட இருக்குது. 7500 வெள்ளி, 1.25 லட்ச ரூபா, 3 வெள்ளி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்னொருத்தர் பந்தாரி சமையல் மாஸ்டர் இருக்கிறாருல, அவர் 1 வெள்ளிக்கு 2500 வெள்ளி. அப்படின்னா 2500 வெள்ளினா எவ்வளவு? 60,000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த மாயை பார்த்து நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது. அவங்களுக்கு இப்போ அடிச்சிடல, இது பல வருஷமாக அவங்க அதை ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் அடிச்சிருக்கு. அந்த காசை அவங்க வாங்க முடியாதுன்னு தெரியாது. ஓகே நண்பர்களே, வேலை போய்கிட்டு இருக்கு. ட்ரெஸ் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள், யார் பண்ண எப்படி இருக்குன்னு. எனக்கு பிளாக் தான் எப்பயுமே அமையும். பழைய கடையில் வந்துட்டு இதே ட்ரெஸ்ஸு போஸ் தேத்தரை அப்படின்னு இருக்கும், அது வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலர். அடுத்தது க்ரீன் கலர், ஒரு பிளாக் கலர். க்ரீன் கலர் வந்துட்டு பாபாஸோடது, பிளாக் கலர் வந்துட்டு ரொட்டி சென்னையோடது. இப்போ இங்கே வந்து பிளாக் கலர் தான் அமைஞ்சது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த கலரில் நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சூதாட்டம் இதெல்லாம் வச்சுக்காதீங்க, பி சேஃப். அது ஒரு மாயை தான். அப்படி வரக்கூடிய காசும் நம்மளுக்கு நிலைக்காது, பார்த்துக்குங்க. செல்ஃபியா நண்பர்களே, நம்ம தம்பி இந்த பூனையை கூப்பிட்டு காமிச்சேன். இந்த பூனை குட்டியெல்லாம் காணோம், தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த வீடியோ அவனோட மொபைல் தான் எடுக்கிறோம், என்னோட மொபைல் உள்ளே இருக்குது, அவனோட மொபைல் எடுக்கிறோம். செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் எனக்கு. இப்போ பூனை குட்டிகளெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. இவர் பேர் கருப்பு. இந்த 3 ஒரே கலராக இருக்குது, இதுக்கு எப்படி பேர் வைக்கிறது? இருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன். இங்கே பாருங்க, அங்குது. இதுங்களெல்லாம் இப்போ இதுக்குள்ளே இருந்து நான் தான் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்ருக்கோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்த பூனைக்குட்டிங்க காமிச்சல, ஃபஸ்ட்டு இருந்துச்சுல்ல, அந்த பூனைக்குட்டிங்க வேற, அது சத்து விழுந்துருச்சு உள்ள. சத்து இன்னொன்னு விழுந்துச்சு நண்பர்களே. என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணுமா? சொல்லு, ஏதாவது சொல்லணுமா? ஓகே நண்பர்களே, வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஆளுங்க பூரா பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வேலை, ஃப்ரீ ஒர்க்கு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் முன்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மணி எத்தனை? 8:26. ஐயோ, போய் ஐ மாஸ்டர் வரை எழுப்பணும். நான் எழுப்புனா தான் அவர் கிளம்பி வேலைக்கு வருவார், இல்லைன்னா அவர் பாட்டு தூங்கிட்டு இருப்பார். சாப்பாடு கொண்டு வரல இன்றைக்கி, பசி இல்லை, ஸோ சாப்பிடவில்லை. இன்றைக்கி சாப்பிட வேண்டாம், அப்போ தான் தொப்பை குறையும். ஏர்போர்ட் கட்டும்போது நீங்களே பார்த்துருப்பீங்களே தொப்பையாக இருந்ததை. டெய்லி காலையில் நான் வேலை முடிஞ்சு வந்தோடனே இங்கே தான் போவேன். ரூம் அந்த பக்கம் இருக்குது, ஆனால் இங்கே தான் போவேன். நெஞ்சில் குடியிருக்கும் புதுவாய் 100+ சார் தளபதி கச்சேரி. அண்ணனை வந்து டெய்லி காலையில் நான் தான் எழுப்புவேன். அப்புறம் தான் அண்ணன் போய் இந்த ஏரியா கட்டி போடுவேன். இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் வைவ் பண்ணிகிட்ருக்காரு. புதுவாய் கட்டுறேன் வந்து இங்கே இருக்கு. அம்மா எனக்கு 100+ வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு திட்டு தடவை கொடுத்துட்டு கதவை போட்டுறாம பாருங்க. இது என்னப்பா 100+ தராப்பா? 100+ தான், அதுலேயே வேறு என்னமோ. ஓகே, இங்கே ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு வரேன். ஓகே நண்பர்களே, இந்த நாளோட கடைசி நிமிடங்களில் நாம் இருக்கோம். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த லாட்ரி விஷயம் சொன்னல, அவர் அந்த லாட்ரி சீட்டை எங்கே வச்சாருன்னு தெரியல. லாட்ரி சீட்டு மிஸ் ஆகி போச்சு.
ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறார். என்ன பண்ணுறது, நம்ம உழைச்ச காசு நம்மளை விட்டு போகாது. இதுவுமே அவரோட ரொம்ப நாள் திறமை தான், அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து போட்டு ஓகே தான். ஆனால் இப்போ அது சீட்டு மிஸ் ஆகி போச்சு. இது எப்படி சொல்கிறது என்னன்னு தெரியல. அவர் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறார், ரொம்ப மனசு கஷ்டத்தில். சரி ஓகே நண்பர்களே, எக்காரணத்தை கொண்டும் இந்த சூதாட்டம் இது மாதிரி விஷயங்களுக்கு போயிடாதீங்க. ஓகே, மது மாது சூது இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, பார்த்து பத்திரம் பாருங்கள், ரொம்ப டேஞ்சரஸ். எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. டெய்லி என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். நைட் 8 மணிக்கு இந்தியா டைம் அப்லோட் ஆகும். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க.